சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோட்ல பீமாஜி பட்டேல் அப்படின்றவரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பொதுவாகவே இந்த காலத்தில் நம்ம பாபா பக்தர்களாகட்டும், எந்த ஒரு மகானுடைய பக்தர்களாகட்டும், இப்போ ஒருத்தவங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அந்த ஒருத்தர் என்ன சொல்லுவார், நான் அந்த மகான் கிட்ட வேண்டினேன், ஆனால் அவர் எனக்கு நடத்தி கொடுக்கல, நீ பார்த்துக்கோ, அந்த மகானை வேண்டணுமான்னு பார்த்துக்கோ, பாபாவெல்லாம் வேண்டி பிரயோஜனமே இல்லைப்பா, மகா பெரியவரெல்லாம் வணங்கி பிரயோஜனமே இல்லைப்பா அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னா அவங்களும் வேணும்னே சொல்லுவாங்க அப்படின்னு கிடையாது. மனம் உடைந்து போய் என்னடா இவ்வளவு வேண்டோமே, இருந்தாலும் இந்த மகான் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பதில் கொடுக்கலையே அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஆனா பாபா இது எல்லாமே கணிச்சிருக்கார். முன்னாடி இந்த மாதிரி பக்தர்கள் பேசுவாங்க, அதற்காகவே அவர் கொடுத்த அருமையான 2 பொன்மொழிகள் என்ன அப்படின்னா ஸ்ரத்தா சபூரி அப்படின்னு கொடுத்திருக்கார். நம்பிக்கையும் பொறுமையோட நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் நடத்தி தருவார். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் தான் பீமாஜி பட்டேல். ஏன் பீமாஜி பட்டேலுக்கு ஒரு கட்டத்துல இந்த டியூபர்குலோசிஸ் அப்படின்ற வியாதினால அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கஷ்டம் எவ்வளவு தூரத்துக்கு போச்சுன்னா நாள் முழுவதும் வாயிலேருந்து நுரையா வருமா. அதெல்லாம் பார்க்கறதுக்கே கொடுமையா இருக்கும். ஒரு முறை பார்க்கறதுக்கே கஷ்டம். அவருக்கு நாள் முழுக்க வாயிலேந்து நுரையா வரும். திடீர்னு வாந்தி எடுப்பார், அந்த வாந்தியில ரத்தமா வரும். திடீர்னு வாயை திறந்து பேசுவார், வாயிலேந்து ரத்தமா வழியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன பண்றது அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு புரியவே புரியாது. அப்போ ஒரு கட்டத்துல அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஜுரம். அந்த ஜுரம் குறையவே இல்லாம அவதிப்படுற நேரத்துல பார்க்காத டாக்டர் கிடையாது. ஆயுர்வேதா பார்த்தார், சித்த மருத்துவத்தை பார்த்தார், அது மட்டும் இல்லாம நம்ம நார்மல் அலோபதி மெடிசன் எடுக்கணுமா அந்த மாதிரி ஒரு டாக்டரை போய் பார்த்தார். பார்க்காத டாக்டர் கிடையாது, போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, கேட்காத ஜோசியம் இல்லை. எல்லா ஜோதிடர்கிட்ட போய் எனக்கு இது குணமடையுமா நீங்க பார்த்து சொல்லுங்க, எல்லாமே வெறுத்து போய் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் நானா சாஹேப் சாந்தோர்கர் பாபாவை பத்தி சொன்ன ஞாபகம் வந்தது. எப்படி போறார் மசூதிக்கு, துவாரகா மாயிக்கு, அவர்னால் நடக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உடம்பு இருக்கும் பொழுது யாராவது நடக்க முடியுமா? இல்ல. அவரை ஒரு குதிரை வண்டியில கூட்டிட்டு போய் 4 பேர் அந்த குதிரை வண்டியிலேருந்து இறக்கி 4 பேர் அப்படியே தாங்கி சுமந்து, பீமாஜி பட்டேல் இங்க நிக்கிறார் அப்படின்னா அவரை சுத்தி 4 பேர் அவரை தாங்கி அப்படியே சுமந்துட்டு போய் துவாரகா மாய்க்கு போய் அவர் உட்கார வைக்கிறார். பாபா முன்னாடி பேசவே முடியல, என்ன வியாதின்னு சொல்ல முடியல. பாபா வெறும்னு ஒண்ணுமே கேட்கல, உனக்கு என்ன வியாதி அதெல்லாம் கேட்காம அவர் கையில பாபாவோடைய பொற்கரங்களால் அவருடைய உதி எடுத்து பீமாஜி பட்டேலோட நெற்றியில உதி வைத்து வாயில போட்டு சொல்றார், பீமாபாய் வீட்டுல போய் நீ தங்கு, கண்டிப்பாக 2 நாட்கள்ல உனக்கு குணமடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றார். இவருக்கு கண்டிப்பா இதை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரி பாபா நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு எழுந்துக்கிறார். எழுந்துட்டு அவரா தானாக அந்த குதிரை வண்டிக்கு மறுபடியும் நடந்து போறார். நான் வரும்பொழுது எப்படி வந்தார்னு சொன்னேன், 4 பேரு தாங்கி சுமந்து வந்தார். ஆனா இப்போ அவரே எழுந்து அந்த துவாரகமாய்க்குள்ளேந்து வெளியில இந்த குதிரை வண்டி ஏறாராம். அந்த சக்தி எங்கேருந்து வந்தது அப்படின்னா வெறும் அந்த உதியிலிருந்து. அந்த உதி இன்னைக்கும் பல பேரோட வீட்டுல இருக்கு. ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு நம்மளால முடியல. எப்படி பக்தியோட நம்பிக்கையோட அதை பயன்படுத்தணும். ஒரு வியாதி உங்களுக்கு இருக்குன்னா தினம் 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 நம்பிக்கையோட, பாபா மேல பரிபூர்ணமான நம்பிக்கையோட, எனக்கு பாபா கண்டிப்பாக இந்த வியாதியிலிருந்து என்னை வெளியில கொண்டு வருவார், எனக்கு குணமடையும், பாபா குணப்படுத்துவார் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க தினம் அந்த உதி எடுத்து பாருங்க. நிச்சயமாக பாபா அந்த வியாதியிலிருந்து உங்களை குணப்படுத்துவார். பீமாஜி பட்டேலுக்கு ஒரு முறை வச்ச உடனே அவருக்கு எழுந்து நடக்கிற ஒரு தெம்பு நேரா பீமாபாய் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் பார்த்தா கீழே பூரா களிமண்ணு, அப்படியே அந்த தரையெல்லாம் ஈரமா இருக்கான். நான் சொன்ன போன எபிசோட்லயே பீமாஜி பட்டேல் பணக்காரர். அவர் பிரம்மாண்டமான ஒரு வீட்டுல இருந்து பீமாபாய் வீடு பாத்தீங்கன்னா
வியாதி வந்தவர் பேரு பீமாஜி பட்டேல். நீங்க பேருல குழம்ப வேண்டாம். இப்போ அவர் யார் வீட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு பேரு பீமா பாய் அப்படின்றவர். அப்ப இந்த பீமா பாய் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஈரமாக இருக்கு தரை, வீடே ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த வீட்டுல இருக்கணுமா? பல பேர் சொல்றாங்க, பீமாஜி பட்டேல் இந்த வீட்டுல இருக்கணுமா, நீங்க பாத்துக்கோங்க, நீங்க எப்பேற்பட்ட ஒரு ஆள், எந்த மாதிரியான ஒரு வீட்டுல வாழ்ந்திருக்கீங்க, உங்க வீட்டு தரையெல்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வீட்டுல இருக்கணுமா நீங்க பாத்துக்கோங்க, பாபா சொல்லுவார், அவருக்கு வேற வேலை இல்லை, நீங்க இருக்கணுமா அப்படின்னு பாத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதுதான் இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் பொழுது நான் உங்ககிட்ட சொன்னேன். பல பேர் சொல்லுவாங்க, பாபா ஒரு முசல்மான், அவரை கும்பிடாதீங்க, பாபா சும்மா அவர் வாய் வார்த்தை. இந்த காலத்துல பல பேர் பாபா பாபான்னு சொல்றாங்க, நீங்க அவரை வணங்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு பக்தர்கள் கிட்டயும் நான் கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்கள நீங்க திருப்பியும் பேச வேண்டாம், அவங்கள பத்தி நீங்க தவறா பேச வேண்டாம், அதை நம்பவே வேண்டாம். நம்மளுக்கு பாபா மேல நம்பிக்கை இருந்தா போறோம், அவ்வளவுதான். நீங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்டு பாபா வணங்க வேண்டாம்ன்ற அந்த மனசு மட்டும் உங்களுக்கு எந்த நாளும் வரக்கூடாது. அப்போ பீமாஜி பட்டேல் என்ன பண்றாரு, எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன, நம்ம துவாரகமாய்க்கு போகும்பொழுது நம்மளுக்கு என்ன வியாதி ஒண்ணுமே கேட்கலையே, அந்த மகானே என்னன்னு தெரிஞ்சு ஒரு சர்வாந்தர்யாமியாக இருந்ததுனாலதான் எனக்கு அந்த உதி வச்சு விட்டார். அந்த உதி வச்ச உடனே என்னால எழுந்து நடக்க முடிஞ்சதே. பல நாட்களா எழுந்து நடக்க முடியாது என்ன, ஒரே ஒரு முறை அவரை பார்த்து அவரோட தரிசனம் கிடைத்த உடனேவே எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னா அந்த மகான் சொன்னதை நம்ம கண்டிப்பாக கேட்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி பீமாபாயோட வீட்டுல என்ன பண்றார் அப்படின்னா அவர்கிட்ட 2 சாக்கு கேட்கிறார். அந்த 2 சாக்க பீமாபாய் கொடுத்தோடனே பீமாஜி பட்டேல் சொல்றார், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு, நான் ஓய்வு எடுத்ததுக்கு பிறகு உங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன்னு வெறும்ன அந்த 2 சாக்கு எடுத்து தரையில கீழே விரிச்சு அதுக்கு மேல படுக்கிறார் பீமாஜி பட்டேல். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க, பீமாஜி பட்டேலா இப்படி தரையில படுக்கிறார் அப்படின்னு. தரையில படுத்து அவரையே அறியாம பீமாஜி பட்டேல் தூங்கிடுறார். தூங்கும் பொழுது அவருக்கு 2 கனவு வருது. முதல் கனவுல எப்படி வருது அப்படின்னா, பீமாஜி பட்டேல் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கார், ஒரு பள்ளியில படிச்சுட்டு இருக்கார். அந்த பள்ளியில இந்த பாபா வந்து பீமாஜி பட்டேலோட ஆசிரியரா இருக்கார். அப்ப என்ன பண்றார், பாபா ஒரு டீச்சரா இருக்கார். அந்த ஆசிரியர் வந்து பீமாஜி பட்டேலை பார்த்து, நீ வந்து இந்த போயமை சரியா சொல்லல, அதனால நீ படி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் வந்து அப்படியே ஒரு பெரிய பெரம்பெடுத்து பீமாஜி பட்டேலை அடின்னு அடிக்கிறாரா. எப்படி, பாபா ஒரு ஆசிரியர் ரூபத்துல ஆசிரியராக இருந்து ஒரு ஆசிரியர்கிட்டேந்து ஒரு டீச்சர் கிட்டேந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆசிரியர்கிட்டேந்து ஒரு மாணவர் பெரும்பால கடுமையான அடி வாங்குற மாதிரி பீமாஜி பட்டேலுக்கு முதல் கனவு வருது. அந்த கனவு எப்படி இருந்ததுன்னா, உண்மையாகவே ஒரு பெரும்பால் அடிச்சா எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்குமோ அந்த மாதிரி வலி, கனவுலயே அந்த வலியை வந்து அப்படியே உணர்றார் பீமாஜி பட்டேல். முடியல அப்படின்னு இந்த கை இங்க வைக்கிறார், முடியல, இந்த வலியில தவிக்கிறார் பீமாஜி பட்டேல். அந்த ஆசிரியர் அடிச்சு முடிச்சதுக்கு பிறகு, அப்பாடா இந்த வலியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை இருக்கே அப்படின்னு மறுபடியும் தூங்கிட்டார் பீமாஜி பட்டேல். மறுபடியும் 2வது ஒரு கனவு வருது. அந்த கனவு மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி அடிவாங்க போறோமா அப்படின்னு யோசிச்ச பீமாஜி பட்டேலுக்கு வினோதமான இன்னொரு கடுமையான வலி தாங்குற மாதிரி ஒரு கனவு வந்தது. அந்த கனவு என்ன, எதற்காக இந்த 2 கனவு, ஒரு ஆசிரியர் அடிக்கிற மாதிரியான கனவு எதற்காக வரணும், அதுவும் பீமாபாய் வீட்டில இருந்து எதற்காக வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.